அன்பார்ந்த போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற தொழிலாளர் நண்பர்களே, வணக்கம். நான் தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்றோர் நலச்சங்கத்தினுடைய மத்திய செயலாளர் மயிலாடுதுறை எஸ். பூபாலன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2015 நவம்பர் மாதம் முதல் ஓய்வு பெற்ற அனைத்து பணியாளர்களுக்கும் அகவிலைப்படியை நிறுத்தப்பட்டது. இதனை எதிர்த்து பல சங்கங்கள் பலவிதமான களப்போராட்டங்களை நடத்தியது. கோவை பேரவையும் பல சங்கங்களுடன் இணைந்தும் தனியாகவும் பலவிதமான களப்போராட்டங்களை நடத்தி பலனற்று போகவே இறுதியாக சட்டத்தை கையிலெடுத்து சட்ட போராட்டம்தான் மிகச்சிறந்தது என்று சட்ட போராட்டத்தின் மூலம்தான் அகவிலைப்படியை பெற முடியும் என்று தீர்மானித்து கோவை பேரவை மதுரை உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டது. இதற்கு கோவை பேரவையின் நிர்வாகிகளும் சட்ட ஆலோசகர்களும் சிறந்த மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு வாதாடி அதிகமான பொருட்செலவில் செலவு செய்து இந்த வெற்றி பெற்றார்கள். இந்த வெற்றியானது கோவை பேரவையின் தனிப்பட்ட ஒரு வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். அந்த சட்ட போராட்டத்தின் மூலம்தான் நாம் அனைவரும் 5/1/2026 முதல் பணியாளர்களுக்கு இணையான அகவிலைப்படி உரிமை பெற்று வருகிறோம் என்பது அனைவரும் தெரிந்ததே. அகவிலைப்படி பெற்றுத்தந்ததற்கு பாராட்டு விழாவும் பெற இருக்கின்ற அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகையை சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெறுவதற்கும் ஊதிய உயர்வு ஒப்பந்த பணப்பலன்கள் செட்டில்மெண்ட் பெனிஃபிட், அதாவது 4 செட்டில்மெண்ட் இருக்குது. அந்த 4 செட்டில்மெண்ட் பலனுக்கு ஒரு வழக்கு தொடுத்திருக்கோம். அடுத்தது சேமல நிதி நிறுத்தப்பட்டிருக்கு. அதற்கும் நாம் அந்த வழக்கில் நாம் இணைமனுதாக இணைந்து வழக்கை நடத்த இருக்கிறோம். எனவே இந்த நடத்த இருக்கின்ற வழக்கிற்கு வழக்கு நிதி வழங்கவும் தமிழ்நாடு போக்குவரத்து கழக கும்பகோணம் ஓய்வு பெற்ற நலச்சங்கத்தின் 20வது ஆண்டு பேரவை விழா ஆக இந்த 3 விழாவையும் முப்பெரும் விழாக கொண்டாட இருக்கின்றோம். இதில் முத்தாய்ப்பாக முதலில் என்னவென்றால், கோவை பேரவையினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்து பாராட்டு விழா. அடுத்தது வழக்கு நிதி வழங்கும் விழா. தயவு செய்து அனைத்து நண்பர்களும் கும்பகோணம் சாக்கோட்ட சாலையில் அமைந்துள்ள மகாமக கலையரங்கில் 21/2/2026 சனிக்கிழமை காலை 9:30 மணி அளவில் நடைபெற இருக்கின்ற முப்பெரும் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்து தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த முப்பெரும் விழாவில் மன்னை ஜெயராமன் அவர்கள் தலைமை தாங்குகிறார். முன்னிலை எஸ். ராமமூர்த்தி சங்க பொதுச் செயலாளர், சிறப்புரை டி.கே. ராஜேந்திரன் கோவை பேரவை தலைவர், திரு ராஜாராம் சார் அவர்கள் பொதுச் செயலாளர் கோவை பேரவை, திரு கே. சிங்காரம் அவர்கள் சட்ட ஆலோசகர்கள் கோவை பேரவை, பி. குருநாதன் பொருளாளர் கோவை பேரவை, திரு கே. சண்முக வேலாயுதம் ஓய்வு பெற்ற அலுவலர் நலசங்க செயலாளர் மற்றும் கோவை பேரவை சட்ட ஆலோசகர், அடுத்தது ஆர். மகேந்திரன் சட்ட ஆலோசகர் கோவை பேரவை, திரு அனந்த ராமகிருஷ்ணன் துணை பொதுச் செயலாளர் கோவை பேரவை, திரு கே. சந்திரசேகரன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் கோவை பேரவை, திரு கே. மாணிக்கம் அவர்கள் துணைத் தலைவர் கோவை பேரவை, திரு எம். ரங்கநாதன் அவர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர் நலசங்க இணைச் செயலாளர், திரு கூடலூர் எஸ். சண்முகம் அவர்கள் துணைத் தலைவர் கோவை பேரவை அனைவரும் சிறப்புரையாற்றி இருக்கின்றார்கள். அனைத்து ஓய்வு பெற்ற பணியாளர் நண்பர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு
நடக்க இருக்கின்ற விழாவை சிறப்பித்து தருமாறு அனைவர் சார்பாக கேட்டுக்கொண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.